ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு பொரிய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. நிறைய பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பல்லாரி வெங்காயம் சிவந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, மல்லி, புதினா, ரொம்ப இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்க மட்டன் துண்டுகளை இதோடு சேர்த்து நல்லா பிரட்டிக்கோங்க. மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு வேக விடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு உங்கள் கறி எத்தனை விசிலுக்கு வேகுமோ அத்தனை விசில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் தோல் எடுத்த 10 பாதாம், 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட கலந்துக்கிடலாம். மிக்சி ஜாரை அலசி ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலைகள் தூவி பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க.